IDFC Midcap Fund. இந்த ஃபண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அல்லது இந்த NFO-வை அவாய்ட் பண்றது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம இந்த வீடியோல டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். வாங்க. ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான தனி முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு விரைவா உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்க ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in-ஓட நோக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம மிட் கேப் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா IDFC மிட் கேப் ஃபண்டோட ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு தென் இந்த IDFC மிட் கேப் ஃபண்ட் NFO இன் டீடைல்டா இன்டெப்தா அனலைஸ் பண்ணலாம். மிட் கேப் ஃபண்ட்னா என்ன? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. டாப் 100ல இருக்கிறது லார்ஜ் கேப், 101 to 250 வரைக்கும் இருக்கிற 150 ஸ்டாக்க மிட் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். 250க்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 101ல இருந்து 250க்குள்ள இருக்கிற இந்த 150 ஸ்டாக் மிட் கேப், இந்த மிட் கேப்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண போற இந்த ஃபண்ட் தான் மிட் கேப் ஃபண்ட். ஸோ ப்ரிடாமினண்டா மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும் இந்த ஃபண்ட். ஓகேங்களா? மிட் கேப் அப்படின்னு சொல்லும் போது இதோட இந்த கம்பெனியுடைய சைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து அப்ராக்சிமேட் நம்பர் சொல்றேன். ஆவரேஜா கம்பெனியுடைய கேபிட்டலைசேஷன் 9,000 crores இருந்து 30,000 crores இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருந்தாதான் இந்த ஃபண்ட் வந்து இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த 101 to 250ல இருக்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில தான், இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல தான் இருக்கு. மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அட் த சேம் டைம் லார்ஜ் கேப்பை விட அதிகமா வாலட்டைலாவும் இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப் ரொம்ப ஸ்டேபிளா வந்து இருக்கு. அதே சமயத்துல ஸ்மால் கேப்ஸை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் ஸ்டேபிளா இருக்கும். அதே சமயத்துல ஸ்மால் கேப்பை விட லெஸர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப்ல அதிகமான ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ஃபண்டோட இந்த NFO-வோட டீடைல பார்க்கலாம். இந்த NFO 11th August 2022 வரைக்கும் ஓப்பனா இருக்கு. சரிங்களா? இந்த ஃபண்டோட மேனேஜர் சச்சின் ரெலிகர். இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் S&P BSE 150 மிட் கேப் இண்டெக்ஸ். BSE 150 அப்படின்றது 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய 150 ஸ்டாக்ஸ் தான் BSE 150 மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 5,000 rupees. இது மிட் கேப் கேட்டகரியில வரும். 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது எக்ஸிட் லோடு இல்லை, என்ட்ரி லோடும் இல்லை. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்றது, ப்ரிடாமினண்டா மிட் கேப் செக்மெண்ட்ல இருக்கிற ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண. இதுதாங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபண்ட் வந்து ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட். அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப் செக்மெண்ட்ல இருக்கிற இந்த 150 ஸ்டாக்ல எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு அலோகேஷன் பண்ணலாம், அந்த செக்டாருக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத அவர் ஒரு அனாலிசிஸ் பண்ணி சூஸ் பண்ணுவார். ஒரு ரைட் அலோகேஷன், ரைட் செலக்ஷன். இது மூலமா அடிஷனல் ஆல்பா ஜென்ரேட் பண்றது தான் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டோட ஒரு பேசிக்கான குணாம்சம். இந்த ஃபண்ட் என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஆக்டிவா வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அந்த கம்பெனில கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கம்பெனி லாங் டேர்ம்ல இருக்குமா, சஸ்டைனபிளா இருக்குமா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. தென் கேபிட்டல் எஃபிஷியன்சி. இந்த ஃபண்ட் எவ்வளவு தூரத்துக்கு ரிசோர்சஸ் கேபிட்டலை எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்றது பார்க்கணும். காம்படிட்டிவ் எட்ஜ் இந்த கம்பெனிக்கு என்ன இருக்கு, மார்க்கெட்ல மற்ற கம்பெனிஸ்க்கும் இந்த கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எட்ஜ் என்ன இருக்கு. புதுசா ஒரு கம்பெனி வந்து இந்த கம்பெனியை ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இந்த கம்பெனில இருக்கணும். ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்கணும் இந்த கம்பெனிக்கு. தென் ஸ்கேலபிலிட்டி.
ஓகேவா? இந்த ஃபண்ட் இங்க இருந்து ஃபர்தர், ஏன்னா இது வந்து ஒரு மிட் கேப் அப்படின்றதால அந்த மிட் கேப் ஸ்டாக், மிட் கேப் கம்பெனி இன்னும் பெரிய சைஸ் கம்பெனியா ஸ்கேல் ஆகும், வளரும். வளர்றதுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கா, அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளதான் ஆப்ரேட் பண்ண முடியுமா, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஸ்கேலபிள் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். பிளஸ் அந்த ஃபண்ட் வந்து ஒரு 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 ப்ராப்பரான வேல்யூவேஷன்ல அவைலபிளா இருக்கா, அது அண்டர் வேல்யூவேஷன்லயோ அல்லது ஒரு ஃபேர் வேல்யூவேஷன்லயோ அவைலபிளா இருக்கும். எக்ஸஸ் பிரைஸ் கொடுத்து ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கிற ஒரு மிட் கேப் ஸ்டாக்கை என்னதான் பொட்டன்ஷியல் இருந்தாலும் வாங்குறது அர்த்தம் இல்லாதது இல்லையா? ஸோ அது வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இப்போ அது நல்ல ஸ்டாக்கா தான் இருக்கு, பட் இந்த டைம்ல அது ஒரு கரெக்டான பிரைசிங்கா இருக்கா, இந்த டைம்ல நம்ம என்ட்ரு ஆனா நல்ல ரிட்டர்னை இன்வெஸ்டருக்கு ஈட்டி தர முடியுமா, இதை அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த 5 ஃபேக்டரையும் அனலைஸ் பண்ணி அதுல அவங்களுக்கு எது பெட்டர் ஸ்கோர் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுதான் இந்த ஐடிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஃபண்டோட பொட்டன்ஷியல் மெரிட்ஸ் என்ன, பொட்டன்ஷியல் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். நாங்க இந்த ஃபண்டை பத்தி டீடைல்டா இன்டெப்தா அனலைஸ் பண்ணும்போது சில பாசிட்டிவ் அப்சர்வேஷன் எங்களுக்கு கிடைச்சது. அந்த பாசிட்டிவ் அப்சர்வேஷன் தான் இந்த பொட்டன்ஷியல் மெரிட்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மிட் கேப்ல 150 ஸ்டாக்ஸ் இருக்கு, நிறைய செக்டார்ஸ் வந்து இருக்கு, அதனால ஒரு பிராட் செக்டார் டைவர்சிபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபண்ட்ல பண்ண முடியும். செக்டார்ல கான்சென்ட்ரேட்டடா தான் பண்ணிருக்கணும், இல்ல 1 or 2 செக்டார்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிட் கேப்ல செக்மெண்ட்ல நிறைய செக்டார்ஸ் அவைலபிளா இருக்கு, இந்த ஃபண்ட் இனஃப் டைவர்சிபிகேஷன் பண்ண முடியும். மிட் கேப் செக்மெண்ட்ல அனலிஸ்ட் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை, அனலிஸ்ட் அதிகமா வந்து லார்ஜ் கேப்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுல குறைவான அனலிஸ்ட் கவரேஜ் தான் இருக்கு மிட் கேப்ல லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணும்போது. அதனால லெஸ் ஃபோக்கஸ்டு ஏரியாவா இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த மிட் கேப் செக்மெண்ட்டை அதிகமா அனலைஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுக்கு, ஆல்பா ஜென்ரேட் பண்றதுக்கு அதிகமான ஸ்கோப் மிட் கேப் செக்மெண்ட்ல அதிகமாவே இருக்கு. இந்த ஃபண்ட் ஹையர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு லார்ஜ் கேப்பை விட அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு. லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இது ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். 7 years பிளஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப்பை விட கம்பேர் பண்ணும்போது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கம்மி, ஸ்மால் கேப்பை விட இந்த ஃபண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். லார்ஜ் கேப்பை விட அதிகமான growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிட் கேப்ல இருக்கு. லார்ஜ் கேப் எல்லாமே வந்து ப்ரிடாமினன்ட்டா ஆல்ரெடி க்ரோன் அப் கம்பெனிஸ், அதுல ஃபர்தர் growth அப்படின்றதுக்கான growth ரேட் கம்மியா இருக்கும். மிட் கேப் க்ரோயிங் கம்பெனிஸா இருக்கிறதுனால இதுல growth ரேட் அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா க்ரோ ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஸ்கோப் இருக்கு. இந்த காரணங்களால இதெல்லாம் பாசிட்டிவ் அப்சர்வேஷனா நாங்க இந்த ஃபண்ட் அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் அப்சர்வேஷன்ஸ். சிமிலரா இந்த ஃபண்ட் அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு சில நெகட்டிவ் அப்சர்வேஷனும் இருக்கு. அந்த நெகட்டிவ் அப்சர்வேஷனை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபண்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார், பிகினர் இன்வெஸ்டாருக்கு சூட்டபிளான ஃபண்டா இல்ல அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மிட் கேப். பிகினர் இன்வெஸ்டார்ஸ்க்கு, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார்ஸுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டெபிலிட்டியா இருக்குமோ அதை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆப்வியஸா இந்த ஃபண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டாருக்கு சூட்டபிளா இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். உங்ககிட்ட ஷார்ட் டேர்ம் மணி தான் இருக்கு, நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற போது இந்த ஃபண்டை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது ஒரு NFO அப்படின்ற காரணத்தினால இந்த ஃபண்ட்ல ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ இல்லை. எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை. ஒரு எக்ஸிஸ்டிங் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கும், என்ன செக்டோரல் அலோகேஷன் வச்சிருக்காங்க, என்ன வெயிட்டேஜ் இருக்கு, தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்ன, டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன இருக்கு, இப்படின்ற அனாலிசிஸ் நம்மளால பண்ண முடியும். இந்த அனாலிசிஸ் இல்லாம நம்ம பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லாம இருக்கும்போது ப்ராப்பரா இந்த ஃபண்டோட ரிஸ்கை நம்மளால அசஸ் பண்ண முடியல. ரெண்டாவது, ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. இந்த ஃபண்ட் பாஸ்ட்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு NFO. இனிமேதான் இவங்க வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு ட்ராக் ரெக்கார்டு பில்டு பண்ணணும்.
ட்ராக் ரெக்கார்டு பில்ட் பண்ற வரைக்கும் இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஒரு கிரிசிஸ் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு வார்லைக் சிச்சுவேஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபண்ட் மேனேஜர் எவ்வளவு டைனமிக்கா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாரு, இந்த ஃபண்ட் மேனேஜருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டு இல்லை அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான நெகட்டிவ் அப்சர்வேஷனா இருக்கு. ஒரு பக்கம் போர்ட்ஃபோலியோ இல்லை, இன்னொரு பக்கம் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. இது ரெண்டுமே இல்லாத காரணத்தினால நம்ம இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளைண்டான ரிஸ்க் எடுக்கிறோம், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியறது இல்லை. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தான் ஒரு இன்வெஸ்டருக்கு டவுன் சைட் ரிஸ்கை ப்ரொடெக்ட் பண்ணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணும். பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பா டவுன் சைட் ரிஸ்கை அதிகப்படுத்தும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை குறைக்கும். ஸோ அஸ் அன் இன்வெஸ்டரா நான் எப்பவுமே கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவ் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு மிட் கேப் ஃபண்டா இருக்கிற காரணத்தால ஒரு பேர் மார்க்கெட் அல்லது எக்கனாமிக் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இந்த ஃபண்ட் ரொம்ப அதிகமா வாலட்டைலா இருக்கும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை விட. ஓகே, நம்ம இந்த ஃபண்டோட டீடைல்டான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபைனல் டேக்அவே என்ன, இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த ஃபண்ட் ப்ரிடாமினண்டா ஒரு சப்ளிமெண்டரி ஹோல்டிங்கா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும். அப்படின்னா லார்ஜ் கேப், தென் லைக் லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி கேப், ஃபிளெக்சி கேப், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோல நீங்க அலோகேஷன் கொடுக்கலாம். வெறும் மிட் கேப் ஃபண்டை மட்டும் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல அலோகேஷனா வச்சுக்க கூடாது. ஸோ மற்ற ஃபண்டு கூட இதை ஒரு கூடுதல் அலோகேஷனா நீங்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபண்ட்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு. தென் 7 years அண்ட் மோர் டைம் ஹரிசான் இருக்கு அப்படின்ற போதுதான் நீங்க இந்த மிட் கேப் கேட்டகரியை கன்சிடர் பண்ணலாம். இந்த மிட் கேப் கேட்டகரியில ஏற்கனவே நல்ல ட்ராக் ரெக்கார்டோட நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க ஃபினான்சியல் பிளானர் கூட அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான அலோகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான ஸ்கோப் எக்ஸிஸ்டிங் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. அதனால நீங்க இந்த மிட் கேப் ஃபண்டை விட எக்ஸிஸ்டிங் மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். போர்ட்ஃபோலியோ ட்ராக் ரெக்கார்டு இல்லாததுனால எந்த ரிசர்ச்சுமே பண்ண முடியாம இருக்கிற காரணத்தால இந்த ஃபண்ட் கண்டிப்பா ஒரு ரிஸ்கியரான ப்ரொபோசிஷனா இருக்கு. ஸோ நீங்க உங்க ஃபினான்ஷியல் பிளானர் அப்ரோச் பண்ணி என்ன மாதிரியான மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த மிட் கேப் ஃபண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கும் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கும் சூட்டபிளா இருக்கா, ஏற்கனவே உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுக்கு ஓவர்லாப் ஆகாம இருக்கா, இதெல்லாம் டிசைட் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் பிளானர் நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு இந்த ஃபண்டை பத்தி டீடைல்டான அனாலிசிஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருக்கிற பட்சத்திலோ வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலோ எங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூட நீங்க ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ல தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க கம்பெனி இன்வெஸ்டர்ஸை எஜுகேட் பண்றதுக்காக ஃப்ரீ வெபினார்ஸை தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெபினார்லையும் வெளியே இருந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸை அழைச்சு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் டெக்னிக்ஸை ஷேர் பண்ண சொல்றோம். இந்த மாதிரியான வெபினார்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இன்னொரு லிங்க்ல ஜஸ்ட் உங்க நேம் அண்ட் இமெயில் ஐடியை மட்டும் கொடுங்க, உங்களை அடுத்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான இன்வைட்டை அனுப்பிச்சு வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.